வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் உங்கள் வரவேற்பிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் குப்பநத்தம் நீர்த்தேக்கத்தில் முன் அறிவிப்பு இன்றி திறக்கப்படும் உபரி நீர். பொதுப்பணித்துறை ஊழியர்களால் புலம்பும் விவசாயிகள். ராமநாதபுரத்தில் கழிவுநீர் வெளியேறி ஊருணி போல மாறிய அவலம். தூர்வாரப்பட்ட கண்மாயும் சாக்கடையாக மாறியதால் நோய் பரவும் அபாயம். உருண்டை வெல்லத்தின் விலை குறைந்ததால் உற்பத்தியாளர்கள் கலக்கம். பண்டிகைக்குள் விலை அதிகரிக்குமா என தருமபுரி மாவட்ட வெல்ல உற்பத்தியாளர்கள் எதிர்பார்ப்பு. சமூக விரோதிகளின் மதுபான கூடாரமாக மாறிப்போன அம்மா பூங்கா. பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களால் பூங்காவுக்கு செல்ல மக்கள் அச்சம். குற்றாலம் பழைய அருவி மற்றும் மெயினருவியில் மக்கள் குளிப்பதற்கு அனுமதி. வெள்ளப்பெருக்கால் தடை விதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அனுமதியால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். தொடர்ந்து செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உணவு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பாரம்பரிய சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது. தமிழக அரசின் ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் சுய உதவிக் குழு சார்பில் நடந்த இந்த உணவு திருவிழாவை செங்கல்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் தொடங்கி வைத்தார். மேலும் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் பெண்கள் நாள்தோறும் பயன்படுத்த வேண்டிய உணவுகள், சிறுதானிய உணவுகள் குறித்தும் விளக்கப்பட்டன. சிறுதானிய உணவுப் பொருட்களை சிறப்பாக படைத்த பெண்களுக்கு எம்எல்ஏ வரலட்சுமி மதுசூதனன் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் குப்பநத்தம் நீர்த்தேக்கத்தில் முன் அறிவிப்பு இன்றி உபரிநீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் புலம்பி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த ஜவ்வாதுமலை அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது குப்பநத்தம் நீர்த்தேக்கம். பொதுப்பணித்துறையின் பராமரிப்பில் உள்ள இந்த நீர்த்தேக்கத்தில் மழைநீர் சேமித்து வைத்து விவசாய நிலத்திற்கு அவ்வப்போது திறந்துவிடப்படும். இந்நிலையில் சமீப நாட்களாக பொதுப்பணித்துறை பணியாளர்கள் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி உபரி நீரை இரவோடு இரவாக திறந்து விடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இதனால் ஜவ்வாதுமலை அடிவாரத்தில் வசித்து வரக்கூடிய குடியிருப்பு வாசிகள், விவசாயிகள், மாணவர்கள் தவித்து வருகின்றனர். எந்த அறிவிப்பும் இல்லை. இதில் பால் ஏற்றும் போது காலையில் ஸ்கூல் பசங்க போகிறதுக்கு, நாங்கள் விவசாயிங்க போகிறதுக்கு இதில் வண்டி டூ வீலரும் போக முடியாது, நடந்தும் போனால் அடிச்சு விடும். அப்பயும் எந்த அறிவிப்பும் இல்லாத தண்ணி தந்து விட்டாங்க இந்த டேம் பிடபிள்யூ. எந்த அறிவிப்பும் இல்லை, யார் அடிச்சு போனாலும் எந்த கவலை இல்லை. எவன் அரப்பு மொத்தம் மண்ணு கொட்டி சரி பண்ணது போகிற அர்த்தம் ஆகிப்போச்சு. வண்டி கடந்த மாதம் உபரிநீர் வெளியேற்றப்பட்டதில் 2 குழந்தைகள் அடித்துச் செல்லப்பட்டு மறுநாள் சடலமாக கரை ஒதுங்கின. இந்நிலையில் மீண்டும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் முன் அறிவிப்பு இன்றி நீர் திறப்பதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் புலம்பி வருகின்றனர். எல்லாமே தடைப்பட்டு போச்சு. இதுக்கு மேல் வழியும் திறக்கல, அவங்க கேட்டும் பூட்டிட்டாங்க.
ஒரு அறிவிப்பும் இல்லை. நாங்கள் எப்படி போகிறது எப்படி வரது பாருங்கள். எந்த தகவலும் இல்லை. காலையில் பார்த்தா நீ கிழங்கு பிடுங்குற வேலையும் நின்று போச்சு, நடுவு நடுற வேலையும் நின்று. இதுக்கு ஒவ்வொரு டைம் அவங்க தண்ணி திறக்கும் போது பூரா நாங்கள் 10,000 ரூபாய் செலவு பண்ணி இதுக்கு மண்ணு கொட்டி இந்த வழி சீர் பண்ணி டெம்பரவரியாக நாங்கள் போகணும் வரணும். எல்லாம் போது பால்கார் போகிறாங்க, வண்டி போகிறாங்க. எப்படி போகிறது? தங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வண்ணம் உபரிநீர் வெளியேறும் இந்த பகுதியில் பாலம் அமைத்து தருமாறும் செங்கம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா கேட்டாலும் கேட்க முடியாது, அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு. ஓசூர் மாநகராட்சியில் அடிப்படை வசதி கோரி பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி போராட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட 5வது வார்டு RR நகரில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகளுக்கு குடிநீர், சாலை வசதி, கழிவுநீர் செல்வதற்கான கால்வாய், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுக்கப்பட்டும் மாநகராட்சிக்கு முறையாக வரி செலுத்தப்பட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் கோபமடைந்த RR நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் ஓசூர் மாநகராட்சியை கண்டித்து தங்கள் வீடுகளில் கருப்பு கொடியை ஏற்றி எதிர்ப்பை பதிவு செய்தனர். மழைக்காலங்களில் முறையான சாலை வசதி இல்லாததால் வாகனங்களில் சென்று வருவது சவாலாகவே உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இனியும் தங்கள் கோரிக்கைகளுக்கு மாநகராட்சி செவிசாய்க்கவில்லை என்றால் விரைவில் தங்கள் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அடிப்படை வசதிகளை வழங்குவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ராமநாதபுரத்தில் கழிவுநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு மொத்த கழிவுநீர் குளம் மற்றும் ஊரணிகளில் தேங்கி நிற்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஊரணியில் நீர் நிரம்பி காட்சியளிப்பதால் ராமநாதபுரத்தில் பருவமழை நன்கு பெய்து ஊரை செழிப்படைந்து விட்டதாக யாரும் எண்ணிவிட வேண்டாம். இது மழை நீரால் நிரம்பிய ஊரணி அல்ல, கழிவுநீரால் பெருகிய சாக்கடை என்பதுதான் வேதனையின் உச்சம். ராமநாதபுரம் நகர் பகுதியில் 5 இடங்களில் கழிவுநீர் பம்பிங் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் கழிவுநீர் சேகரிக்கப்பட்டு அங்கிருந்து குழாய்கள் மூலம் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு சென்று சுத்திகரிக்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 2 வருடங்களாக ராமநாதபுரம் நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளிலும் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது ராமநாதபுரம் நகர் முழுவதும் பாதாள சாக்கடை குழாய்களில் தொடர்ந்து உடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் கழிவுநீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. இந்த கழிவுநீரானது மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட கால்வாய்களில் பாய்ந்து குளம், ஊரணி போன்ற நீர்நிலைகளில் தேங்கி நிற்கின்றன. இதேபோன்று கான்சாகி தெருவில் கழிவு குழாய்களில் ஏற்பட்ட உடைப்பால் மழைநீர் சேகரிக்கும் கால்வாய் வழியாக பாம்பு ஊரணியில் சென்று கழிவுநீர் கலக்கிறது. இதேபோன்று ராமநாதபுரம் வடக்கு தெரு பகுதியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் மழைநீர் கால்வாய் வழியாக அல்லிக்கண்மாயில் கலக்கிறது. இந்த அல்லிக்கண்மாய் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பல லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று நீர்நிலைகளில் கழிவுநீர் தேங்கியும் அதன் மீது குப்பைகளும் கொட்டப்பட்டு வருவதால் நிலத்தடி நீர் கெட்டுப்போய் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரத்தில் மன்னர் ஆட்சி காலத்தில் நீர் ஆதாரத்திற்காக நகர் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட குளங்கள் வெட்டப்பட்டு கடுமையான வறட்சி காலத்திலும் நீர்நிலைகளில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு வந்ததாக வரலாறு கூறுகிறது. ஆனால் தற்போது இந்த நீர்நிலைகளில் கழிவுநீர் நிரம்பியுள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு காய்ச்சல், சளி, இருமல் மற்றும் தோல் பாதிப்பு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் நீர்நிலைகளில் தேங்கியுள்ள கழிவுநீரை அகற்றிவிட்டு மழைநீரை சேமித்து வைக்க ராமநாதபுரம் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது.
மாலை முரசு செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் கண்ணன் பாபு. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவத்தை ஏர் எம்ப்ராய்டிங் செய்யும் போட்டியில் 90 பெண்கள் பங்கேற்றனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு நாள் ஜூலை 27ஆம் தேதியன்று அனுசரிக்கப்பட்டது. இந்நிலையில் அப்துல் கலாமின் நினைவு நாளையொட்டி மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஆரி எம்ப்ராய்டிங் செய்யும் போட்டி நடைபெற்றது. திருமங்கலம் சிற்பி அகாடமி ட்ரஸ்ட் சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஆரி எம்ப்ராய்டிங் மூலம் அப்துல் கலாமின் உருவம் பொறிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. 12 வயது முதல் 50 வரையிலான பெண்கள் பங்கேற்கும் இந்த போட்டியில் 90 பேர் கலந்து கொண்டனர். இதில் 1 மணி நேரம் கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் திருமங்கலத்தை சேர்ந்த ராகவி என்பவர் 25 நிமிடத்தில் அப்துல் கலாம் உருவத்தை பொறித்து முதலிடம் பெற்றார். கோட்டைப்பட்டியை சேர்ந்த ரஞ்சிதா என்பவர் 2ஆம் இடத்தையும், சிவகங்கையை சேர்ந்த பிரபாவதி என்பவர் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரியில் முக்கிய சாலைகளில் தெரு விளக்குகள் பழுது ஏற்பட்டுள்ளதால் மக்கள் தவித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தின் உதகைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 36வது வார்டு பகுதியில் முக்கிய சாலைகளின் ஓரம் உள்ள தெரு விளக்குகள் பழுதடைந்து காணப்படுகின்றன. இரவு நேரங்களில் சாலையோரம் நடந்து செல்வோர் திருநாய்களின் தாக்குதலுக்கு ஆளாவதை தொடர்கதையாக வருகிறது. மேலும் இரவில் காட்டெருமை, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட விலங்குகள் ஊருக்குள் வருவதால் மக்கள் வெளியே நடமாடவே அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் இதுவரை தெருவிளக்குகள் முறையாக சீரமைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உதகை மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? ஆயுத பூஜை, தீபாவளி என பண்டிகை காலம் நெருங்க உள்ள நிலையில் வெல்லம் விலை குறைந்திருப்பதால் உற்பத்தியாளர்கள் வேதனை அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் முத்துக்கவுண்டன் கோட்டாய், கடகத்தூர், சோகத்தூர், பாப்பாரப்பட்டி, பாலக்கோடு ஆகிய பகுதிகளில் உருண்டை வெல்லம் உற்பத்திதான் பிரதான தொழில். தர்மபுரியில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட வெல்லம் உற்பத்தி ஆலைகள் செயல்பட்டு வந்த நிலையில் பல ஆலைகள் மூடப்பட்டன. தற்போது ஒரு சில ஆலைகள் இயங்கி வருவதால் இங்கு தயாரிக்கப்படும் வெல்லம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் ஆயுத பூஜை, தசரா, தீபாவளி, பொங்கல் என அடுத்தடுத்த விழாக்கள் நெருங்கி வரும் நிலையில் வெல்லம் விற்பனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் உருண்டை வெல்லம் கிலோ 45 ரூபாய் முதல் 50 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. 1 கிலோவுக்கு 40 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதால் வெல்லம் உற்பத்தியாளர்கள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். பார்த்தீங்கன்னா கரும்பு விலைக்கும் வெள்ளத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ கரும்பு வந்து இப்போ மழை இல்லாதனால கரும்பு வேறு இடத்துல நாங்கள் தேட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ரேட்டும் வந்து கூடுதலாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டும் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு வெல்லம் உற்பத்தி நாங்கள் செஞ்சாலையும் எங்களுக்கு வெள்ளத்தை வந்து சேல்ஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. வீடுகளில் தயாரிக்கப்படும் இனிப்புகளுக்கு வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் பயன்படுத்தும் பழக்கம் சமீப காலமாக அதிகரித்து வரும் நிலையில் வெல்லம் விலை குறைந்தது உற்பத்தியாளர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பண்டிகை நெருங்கும் வேளையிலாவது வெல்லம் விலை சற்று அதிகரிக்குமா என்ற நம்பிக்கையிலும் ஏக்கத்திலும் உள்ளனர் வெல்ல உற்பத்தியாளர்கள். விவசாயிகள் தயாரிக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து 2 ரூபா 5 ரூபா விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை வாங்கி அவங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விவசாயிகளோட குடும்பத்துக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் மக்கள் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய தீபாவளி, ஆயுத பூஜைக்கு உருண்டை வெல்லம், நாட்டு சர்க்கரை போன்ற இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய இந்த வெல்லத்தை வாங்கி அவங்களும் பயன்பெறணும், இதற்கு பின்னாடி உழைக்கக்கூடிய விவசாயிகளும் பயன்பெறணும்னு கேட்டுக்கிறோம். வரக்கூடிய பொங்கலுக்கு இந்த அரசாங்கம்
பண்டிகை தொகுப்பில் உருண்டை வெல்லத்தையோ நாட்டு சர்க்கரையோ கொடுத்தா அது வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் இயங்கி வந்த பூங்கா சமூக விரோதிகளின் மதுபான கூடாரமாக மாறிய அவல நிலையில் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வடசெட்டியந்தல் ஊராட்சிக்குட்பட்ட ஆசிரியர் நகர் பகுதியில் அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைந்துள்ளது. 2016-2017 ஆண்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறை சார்பில் 30 லட்சம் ரூபாய் செலவில் இந்த பூங்கா திறக்கப்பட்டது. இந்த பூங்காவில் காலை மாலை வேளைகளில் சிறுவர்கள் விளையாடுவதும் முதியோர்கள் இளைப்பாறுவதுமாய் இருந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாகவே ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் பூங்காவையும் உடற்பயிற்சி கூடத்தையும் முறையாக பராமரிக்காமல் அலட்சியம் காத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் பூங்காவில் புதர்கள் மண்டியும் அதில் பாம்பு, தேல், பூரான் உள்ளிட்ட விஷச்சந்துகள் அதிகரித்தும் காணப்படுகிறது. மேலும் உடற்பயிற்சி உபகரணங்கள் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. அதோடு இரவு நேரங்களில் மது பிரியர்களின் பாராகவே மாறிப்போயிருக்கிறது இந்த அம்மா பூங்கா. மக்களின் வரி பணத்தை சரியாக வசூலிக்கும் ஊராட்சி நிர்வாகம் பூங்காவை முறைப்படி பராமரிக்காதது ஏன் என வடசெட்டியந்தல் பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். $30 லட்சம் செலவில் தொடங்கப்பட்ட பூங்காவும் உடற்பயிற்சி கூடமும் பொதுமக்களின் பொழுதுபோக்கிற்காகவா அல்லது சமூக விரோதிகள் மது அருந்தி தவறான செயல்களில் ஈடுபடுவதற்கா? நடவடிக்கை எடுக்குமா வடசெட்டியந்தல் ஊராட்சி நிர்வாகம்? அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். குற்றால அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து இன்று பொதுமக்கள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள குற்றாலத்தில் கடந்த 3 மாதமாக சீசன் களை கட்டி வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வெளியூரில் இருந்து குற்றாலம் வந்தவர்கள் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். தற்போது நீர்வரத்து சீரானதையொட்டி குற்றால அருவியில் குளிப்பதற்கு தடை நீக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. மேட்டூர் சிட்கோ தொழிற்பேட்டையில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் காவிரி ஆற்றில் கலக்கப்படுவதால் 10 அடி உயரத்திற்கு நுரை தேங்கியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் ஏராளமான தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் ஓடை வழியாக சென்று 16 கண்மடை வழியாக காவிரி ஆற்றில் கலந்து வருகிறது. இதனால் காவிரி நீரை பயன்படுத்துவோருக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்பட்டும் நீர் செல்லும் விவசாய விளைநிலங்கள் பாதிப்படைந்தும் வருகின்றன. எனவே காவிரி ஆற்றில் கழிவுநீரை கலக்கும் ரசாயன தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மேட்டூர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி அருகே ஆயக்குடியில் விளையும் கொய்யா பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்குமாறு அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடி, சட்டப்பாறை, கடக்கம்பட்டி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் விளைவிக்கப்படும் கொய்யா பழங்கள் தனி ருசி கொண்டவை. கடந்த சில நாட்களாகவே கொய்யா பழத்தின் வரத்து அதிகரித்ததால் 1 கிலோ 10 முதல் 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கொய்யாப்பழ வரத்து குறைந்துள்ளதால் இதன் விலை அதிகரித்துள்ளது. அதன்படி தற்போது 1 கிலோ 60 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழ்நாட்டிலேயே தித்திப்பு சுவை அதிகம் கொண்ட ஆயக்குடி கொய்யா பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்குமாறும் பழரச தொழிற்சாலை அமைத்து தருமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குளித்தலை அருகே மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் புதிய வீடு ஒன்றை கட்டிக் கொடுத்தனர். கரூர் மாவட்டம் இளநூற்றுமங்கலத்தில் வசித்து வருபவர் ராஜேஸ்வரி. மாற்றுத்திறனாளியான இவர் தனது பெற்றோரை இழந்து குடிசை வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் ராஜேஸ்வரி நிலை குறித்து அறிந்த குளித்தலையைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் 1,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வீடு ஒன்றை கட்டிக் கொடுத்தனர். மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும்
பலனளிக்கவில்லை என தெரிவித்த ராஜேஸ்வரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே உள்ள பள்ளக்குளை கிராமத்தில் காளை கன்றுகள் விடும் விழா நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளை கன்றுகள் களம் இறக்கப்பட்டன. வாடிவாசலை தாண்டிய காளை கன்றுகள் மிரண்டு வயல்வெளியை பார்த்து ஓடியதும் அதனை பிடிப்பதற்கு இளைஞர்கள் ஆர்வமுடன் துரத்தியதும் என சுவாரஸ்ய காட்சிகள் காண்போரை கண்குளிர வைத்தது. காஞ்சிபுரத்தில் ஏரிநீர் பாசன சங்க தலைவருக்கான தேர்தலில் வெற்றி பெற்றவரை அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். காஞ்சிபுரம் மாவட்டம் விச்சூர் அரும்புலியூர் கிராமத்தினருக்கான ஏரிநீர் பாசன சங்க தேர்தல் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது. இதில் விசிக சார்பாக டில்லி என்பவர் வில் அம்பு சின்னத்திலும், திமுகவை சேர்ந்த முருகேசன் பல்பு சின்னத்திலும் போட்டியிட்டனர். இதில் திமுக வேட்பாளரை விட 15 வாக்குகள் வித்தியாசத்தில் விசிக வேட்பாளர் டில்லி வெற்றி பெற்றார். இந்த அறிவிப்பால் மகிழ்ச்சியடைந்த டில்லியின் ஆதரவாளர்கள் சாலையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். சட்டமன்ற தேர்தலையும் மிஞ்சும் வகையில் சாதாரண ஏரிநீர் பாசன சங்க தேர்தலின் வெற்றி அப்பகுதி மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த ஜாம்புவான் ஓடை பகுதியில் சேதமடைந்த மயான கட்டடத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டடம் கட்டித் தருமாறு அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் வசித்து வரும் ஜாம்புவான் ஓடை பகுதியில் ஒரே ஒரு மயானம் மட்டுமே அமைந்துள்ளது. இங்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட எரியூட்டப்படும் கட்டிடம் தற்போது முற்றிலும் சேதமடைந்து காணப்படுகின்றது. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள இதனை இடித்துவிட்டு அதே பகுதியில் புதிதாக கட்டடம் கட்டித் தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் இதனை பயன்படுத்தி வருகிறார்கள். இறுதி சடங்கு பண்ணும்போது மிகவும் அச்சமடைந்த நிலையில் இறுதி சடங்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதன் பல முறை கோரிக்கை மனுக்கள் கொடுத்தும் இதுவரைக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதை உடனடியாக தமிழக அரசு விரைந்து பொது சுடுகாடை சீரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோவை ஈஷா யோகா மையத்தில் போலீசார் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். ஈஷா யோகா மையத்தில் உள்ள தனது 2 மகள்களை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி கோவையைச் சேர்ந்த பேராசிரியர் காமராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு அளித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஈஷா யோகா மையம் தொடர்பான வழக்குகள் விவரங்களை போலீசார் அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வரும் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் ஈஷா யோகா மையத்தில் விசாரணை நடத்தினர். சென்னை அருகே பிரபல தனியார் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. கோவிலம்பாக்கத்தில் பிரபல தனியார் மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதனையடுத்து மருத்துவமனைக்கு சென்ற வெடிகுண்டு நிபுணர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தினர். முன்னதாக அங்கிருந்த நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனிடையே வெடிகுண்டு எதுவும் சிக்காத நிலையில் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.